என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்ட். இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். பட் உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் லைக் மேபி உங்கள் கண்ணு கலங்கலாம். யூ ஆர் இன் திஸ் சிண்ட்ரெல்லா. அதாவது சிண்ட்ரெல்லா வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கிற அந்த எனர்ஜி. அவங்க சித்திங்க அடிமையாக இருக்கிறது, சிஸ்டர்ஸ் பண்ணுற கொடுமைங்களுக்கு வந்து பேசாமல் இருக்கிறது, இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கிறது, அப்படிங்கிற எனர்ஜிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்கீங்க. இட்ஸ் லைக் அது லிட்டரலாக உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு இல்லை சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் ஃபெமினன் எனர்ஜி, திஸ் எம்ப்ரஸ் எனர்ஜி. இது வந்து உங்கள் பர்சன் விட்னஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இட்ஸ் லைக் மெஸ்மரைஸ் ஆகிட்டாங்க. ஹோ மை காட், என்னோடய காதல் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்களை பண்ணுறாங்க, ஐ எம் ஸோ அட்ராக்டட். எதனால்? இட்ஸ் லைக் உங்களோட பணம், உங்களோட பதவி, இல்லைனா வந்து நீங்கள் எவ்வளோ மணி வச்சுருக்கீங்கிறது இல்லை, அவங்க கன்சர்ன். அவங்களோட கன்சர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற எஃபர்ட், நீங்கள் நிற்கிற பவர். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து சிண்டரெல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், பியோர் சோல். அதே சமயம் வந்து ரொம்ப டிட்டர்மைண்ட். அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து ஆக்ஷன் எடுக்கணும், எந்த இடத்துல சித்தியை வந்து எதிர்த்துட்டு வந்து அந்த டான்ஸுக்கு போகணும், எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தெரியாமல் நடந்துக்கணும், எந்த இடத்துல வந்து ரொம்ப அவங்களோட செல்ஃப் இன்டெலிஜென்ஸ், அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுல தெரிஞ்ச ஒரு ஜீவன். அந்த மாதிரி தான் அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி. என்ன ஒழிச்சு வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Why am I seeing southwest? யோ வந்துருச்சுடா இந்த கார்டு. இட்ஸ் லைக் யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். மை காட், பேசாமல் என்னோடய சேனலோட லோகோவாக இதை வச்சிடலான்னு நினைக்கிறேன். யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். சச் அ பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் பார்க்குற ரீடர்ஸ் வந்து வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் வியூவர்ஸ். உங்களோட காதல் வந்து எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்தாலும் மாறலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சைன். யூ நீட் டு ட்ரஸ்ட். ஸோ சில வார்னிங்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா அதை நம்புங்க. ஏன்னா வந்து யூ ஆர் அலைன்டு. மேபி நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே. அவங்களுக்கு வந்து வேறு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் சிரித்தா போதும். அவங்களோட வாழ்க்கை வந்து அன்றைக்கி டே வந்து இட்ஸ் லைக் ஒரே கொண்டாட்டம் தான். உங்களோட சிரிப்பில் அவங்க உலகம் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சிரிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னா கூட சிரிச்சிடுங்க. யுவர் ஸ்மைல் இஸ் தேர் எனர்ஜி. இல்லைனா உங்கள் சிரிப்பில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னும் ரொம்ப ஆழமாக அவங்க வாய் நோண்டுவோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பிங்கி ப்ராமிஸ் சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அ ஸ்வீட் மெசேஜ். ஐ ப்ரே அண்ட் ஹோப் வி நெவர் லூஸ் ஈச் அதர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ப்ராமிஸ். இது வந்து அவங்க உங்களை வந்து செய்ய சொல்கிறாங்க எனர்ஜெட்டிக்கலாக. நான் வந்து எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு விலக மாட்டேன். மேபி இந்த ப்ராமிஸ் அவங்க ஆல்ரெடி எனர்ஜெட்டிக்கலாக செஞ்சுட்டாங்க. உங்களை வந்து இதே ப்ராமிஸை செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா உங்களை ப்ரே பண்ண சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் வந்து என் காதலோட சேரணும் அப்படிங்கிற அந்த ப்ரேயரை அவங்களோட ப்ரேயரில் இன்க்ளூட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இட்ஸ் அ டைரக்ட் மெசேஜ். மேபி அவங்க ப்ரே பண்ணுறாங்க, நீயும் ப்ரே பண்ண அப்படின்னா யூனியன் சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு இருக்கலாம். பட் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. உங்களை மிஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக. உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல கன்சர்ன் இருக்குது அவங்களுக்கு. ஐ ஆல்வேஸ் ஹோப் இட்ஸ் யூ. எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் பாஞ்சு போய் எடுக்கிறதுக்கு காரணம் ஒரு வேளை அது உங்களோட மெசேஜோ அப்படின்னு அவங்க நினைக்கிறது. அண்டு இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தெர் இஸ் அ கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அபவுட் தமிழில் சொல்கிறேன். வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் பற்றி கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் அதை ஹேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதை பாருங்கள். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் தான். யூஸ் பண்ணும்போது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், உங்களோட டேட்டாலாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு. ஸோ ஏன்னா இந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரி கிளிக் பண்ணி தான் என்னோடது ஐ லாஸ்ட் மை அக்கௌண்ட். ஐ டிடன்ட் லூஸ், பட் ஹேக் ஆனது. மை டாக்டர் சேஸ் ஐ எம் லேக்கிங் விட்டமின் யூ. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நீங்கள் உங்களை பார்க்காம இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஆர் டிஃப்ரெண்ட் பட் ஐ வில் ஸ்டில் லவ் யூ. நீங்கள் ரெண்டு வித்தியாசமான ஜீவன்கள். ஆனாலும் வந்து உங்கள் மேலே இருக்க காதல் மாற போகிறதில்ல. பார்த்தா வந்து நீங்கள் 2 பேருமே வந்து இட்ஸ் லைக் கேரக்டர் வைஸ் அவங்க சொல்கிறாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான விஷயமா இருக்குது. இட்ஸ் லைக் 2 டிஃப்ரெண்ட் போல் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க இழுக்கிறதுக்கு காரணம் மேபி அதனால தான் சவுத் வெஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அவங்களோட சன்ஷைன் நீங்கள் தான்றாங்க. யூ ஆர் மை சன்ஷைன் அண்ட் மை ஒன்லி சன்ஷைன்.
நீங்கள் தான் அவங்களோட ஒரே ஒரு சந்தோஷத்துக்கான விஷயம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்றாங்க. வேறு யாரும் அங்கே இல்லை. ஸோ இதில் ஏதாவது குழப்பங்கள் வந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த எனர்ஜியில் உங்களை புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. அவங்கள நீங்கள் தான் அவங்களோட த வாட்டர். நீங்கள் இல்லைன்னா அவங்களோட உலகம் வந்து டெசர்ட் மாதிரி ஆகிடும். ரொம்ப இந்த பர்சன் வந்து இன்டு யூ அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்கள் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆடும் ஜிராஃபும் மேபி நீங்கள் ஒருத்தங்க ரொம்ப ஹைட், ஒருத்தங்க ரொம்ப ஷார்ட். இட்ஸ் லைக் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு சொல்கிற விஷயம் இட்ஸ் டைம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே வரீங்க. ஸோ அதுதான் டைம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பவரில் உங்களோட பொட்டென்ஷியலை ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணி உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் இந்த காதல் உள்ளே வரும். அது வரைக்கும் இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட வர முடியாது. இட்ஸ் லைக் இட்ஸ் அ மெசேஜ். பட் இவங்க மாட்டிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. இந்த பர்சன் வந்து ஒவ்வொரு தடவை அவங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் அது உங்களோட நோட்டிஃபிகேஷனான வந்து ரொம்ப ஆவலாக வந்து போய் செக் பண்ணுறாங்க. பட் அது நீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்க எங்கேயும் மாட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறாங்க. பட் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஏன் பரவாயில்ல அப்படின்னா, இந்த மாட்டிகிட்ருக்கனால தான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம். இந்த பிரிவு வந்து இந்த காதலை வந்து சிதைக்குதா, இந்த காதலோட ஆழம் வந்து குறைஞ்சி போகுதா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இது வந்து பெரிய சந்தர்ப்பமாக இருக்குது. இட்ஸ் லைக் நீங்கள் கண்ணிலேயே படல, உங்ககிட்ட இருந்து மெசேஜே வரலனா கூட காதல் ஜாஸ்தியாகுது டே பை டே. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பாருங்கள், உங்களை எதை பிடிச்சி தொங்கின்னு இருக்காங்க. இட்ஸ் லைக் டூ அட்டாச்ட். மேபி உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் வந்து இப்போ இம்மீடியட்டாக உங்களை நோக்கி ஆக்ஷன் எடுக்க முடியாது. பட் 2 of cups. நோ த லவ்வர்ஸ். வை ஐ எம் சேயிங் 2 of cups. லவ்வர்ஸ் கார்டு. இந்த லவ்வர்ஸ் கார்டு தான் பாட்டம் டெக் எனர்ஜியாக வருது. ஸோ ரொம்ப வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. நீங்கள் தான் வேணும். டாட். இப்போ அவங்க வர முடியாத காரணம் சூழ்நிலை. அடுத்தது நீங்கள் தான் அவங்களோட ஒரே ஒரு காதல். அதுலேயும் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங். அதுவும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இங்கே சிண்ட்ரெல்லா தான் வந்து தேடி போவாங்க பிரின்ஸை. நீங்கள் வந்து சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் பாட்டை முடிச்சிட்டிங்க. ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இப்போ வந்து நீங்கள் ஷூவை அங்கே விட்டுட்டு வந்துட்டீங்க. ஷூவை வச்சு அவங்க உங்களை தேடணும். அந்த ஸ்டேஜில் இருக்குது உங்கள் காதல். தேடி வருவாங்களா அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் அவங்களால நிம்மதியாக தூங்க கூட முடியாது. தேடி வராமல் எங்கே போயிடுவாங்க? ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். சன் கார்டு. இந்த சன் வந்து இன்னும் உங்கள் கைகளுக்கு வரல. பட் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்டைரக்டாக சொல்கிறாங்க, இதுதான் உங்களோட ஃப்யூச்சர். இங்கே பாருங்கள், மேஸ்குலின் வந்து ரொம்ப மாங்குன்னு உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபெமினின், யூஆர் லைக் எ மெஜிஷியன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை ரொம்ப பாசிட்டிவாக போடுங்க இந்த கனெக்ஷன் மேலே. இட்ஸ் லைக் வரலை, என்கிட்ட எனக்கு மெசேஜ் அனுப்புறதில்ல, அந்த மாதிரி நெகட்டிவ் டோனுக்கு போகாமல் உங்கள் பர்சனும் பிரபஞ்சமும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாசிட்டிவாக நினைங்க. இட்ஸ் லைக் ஓகே, எனக்கு தெரியும் அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதர்வைஸ் அவங்க எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. தட்ஸ் ஓகே. இந்த பாஸ் வந்து நம்மளுக்கு தேவையான பாஸ் தான். இதில் தான் மாஸ்குலினுக்கு புரிஞ்சிருக்கு உங்கள் காதலோட ஆழம். ஸோ இட்ஸ் நாட் இது வந்து ஒரு சாபம் இல்லை, இது சாபம் மாதிரி தோன்ற ஒரு வரம். கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். இங்கே பாருங்கள், 4 of Pentaclesலேருந்து கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜிக்கு போகிறாங்க. வாவ். இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி எனக்கு ரிமைண்ட் பண்ணுறது, இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பண்ணி ஒன்று போட்டிருப்பேன். இட்ஸ் லைக் 3D 5D சிஸ்டம் அப்கிரேட் சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து எப்படி 5Dயில் இருக்க எனர்ஜியை 3Dக்கு கொண்டு வருது. அங்கே தான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அங்கே தான் பிளாக்கேஜஸ் எல்லாம் வரும். அங்கே வந்து மாஸ்குலின் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ்லேருந்து காதலை வந்து கிரவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்டிக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இட்ஸ் ஆல் அபவுட் த சேம் எனர்ஜி. ஸோ அந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிச்சுவேஷனை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ கிளைமேக்ஸ்க்கு போகலாமா? ஏஸ் ஆஃப் சோல்ஸ். ஸோ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்க, கண்ணில் மட்டும் தான் பேசிக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட பேச போகிறாங்க. உங்களால் பேசாமல் இனிமேல் அவங்களால இருக்க முடியாதான் சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இனிமேல் இந்த கன்றாவையெல்லாம் என்னால் கோத்ரூ பண்ண முடியாது, என்ன நடந்தாலும் சரி நான் வந்து பேசுகிறேன், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்க போகிறோம். சில என்ன பேசினா என்ன ஆகிடும் பார்க்கலாம், நான் பேசி பார்க்குறேன், என்ன ஆனாலும் சரி என்னால் இனிமேல் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற எனர்ஜிக்கு வர போகிறாங்க. மேபி அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் மேபி நீங்கள் 2 பேரும் பேசிக்கலாம். எஸ்பெஷலி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ரிமெம்பர் தட் கைட்லைன். வாவ். சக்ஸஸ் போதுமா? உங்கள் காதல் வாழ்க்கை சக்ஸஸில் தான் முடிய போகிறது. 6 of Pentacles எனர்ஜி. வாவ். பேலன்ஸ். நீங்கள் அது நான் சொன்னதே தான், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் இவ்வளோ தூரம் காதலுக்காக எவ்வளோ போட்டிங்களோ, ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் சிண்டலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த காதலை அடையிறதுக்கு, பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. எது வரைக்கும்? அந்த ஷூ அங்கே தொலைக்கிற வரைக்கும்.
ஷூவை விட்டுட்டு ஓடின அடுத்த நிமிஷத்துலேருந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. நாடு ஃபுல்லாக வலை வீசி தேடுவாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. உங்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. எப்படி உங்ககிட்ட பேசுகிறது, என்ன மாதிரி பேசுகிறது, எல்லாமே நடக்கும். ஒத்த ஷூவோடு வந்து நிற்பாங்க. கவலையப்படாதீங்க. கொஞ்சம் தைரியமாக தெனாவட்டா வேறுங்க. உங்கள் காதல் எங்கேயும் உங்கள் கைவிட்டு போகாது. அதுதான் வந்து மாஸ்குலின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். 2 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப தேவை இப்போ ரெஸ்ட். ஏன்னா நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணிட்டீங்க. டுவர்ஸ் இஸ் கனெக்ஷன். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இந்த சிண்ட்ரெலாலேருந்து இந்த சிண்ட்ரெலா எனர்ஜிக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நம்பர் 11 இட்ஸ் அ சைன். நேற்று ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 11 3 நேற்று முந்தா நேற்று ரீடிங்கில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சைன். உங்கள் காதல் வந்து உங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க, இன்னும் நீங்கள் திரும்பி பார்க்கல அந்த எனர்ஜி. ஸோ இட்ஸ் அ சைன். நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் நான் சொல்கிறது என்னென்னு புரியும். ஸோ இது உங்களுக்கு ஒரு சைன் இந்த ரீடிங். அவங்க பின்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க, திரும்பி பாருங்கள். வாட் 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் எனர்ஜி. நான் இங்கே கை வைக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஸோ 10 ஆஃப் கப்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. என்ஜாய் யுவர் லைஃப், பி ஹாப்பி. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.